நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம், அந்த படத்தில் ஃபைட் சீன் வந்தது, சீக்வன்ஸு. அவர் 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 காட்டின அந்த 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 கான்ட்ரிபியூஷனும், அவர் காட்டின அந்த பங்கேற்பும், அந்த டெக்னிக்கல் நாலேஜையும் பார்த்து நம்ம மெய் இழுத்துட்டேன்றார் யார், எம்.ஆர். ராதா ஐயா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், அவர் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு நடிப்பு வச்சுக்கிட்டு மற்றவங்க மாதிரி காப்பீடு கிடையாது. இந்த இந்திக்காரங்க அமெரிக்காக்காரங்க இப்பெல்லாம் நடிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் அவர் நடிக்க மாட்டார். தனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வச்சுருக்கிறாரு. அதனால தான் ஒரிஜினல் நடிக்கின்றார் அவர். பாருங்கள், நடிப்புக்கே ஒரு மாற்றாறு மாதிரி பின்னால் வரப்போகிறார். அப்படிப்பட்டவர் கூட அவர் எவ்வளோ பெரிய நடிகவேள். அவர் சொல்கிறார் ஒரிஜினல் நடிகர் எம்ஜிஆர். எவ்வளோ நடிப்பில் எவ்வளோ பரிமாணம் பெற்றவர் எம்ஜிஆர் தெரியுமா? இன்றைக்கி கூட அவர் படங்களை பாருங்கள், யதார்த்தமான நடிப்பாக இருக்கும், அதீதமான நடிப்பாக இருக்காது, யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஏங்க கொண்டு வரேன்னா, இப்போ சமீபத்தில் அந்த விஜய் பேசின பேச்சு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் மேலே. பரவாயில்ல, ஒரு சக்தி வரட்டும், ஒரு சக்தி வந்தால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புரியும் அப்படின்னு பார்த்தா டொபுக்குன்னு விழுந்துட்டாரு. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டார்.